வாங்க 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இது வெறும் ஒரு தேர்தல் இல்ல, இது ஒரு மெகா பட்ஜெட் பொலிட்டிக்கல் த்ரில்லர். இதோட ஸ்கிரிப்ட் இப்பவே எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதோட கதைக்களம் என்னவா இருக்கும், கிளைமாக்ஸ் எப்படி இருக்கலாம், ஐஎஸ்எஸ் ரிப்போர்ட், தி ஸ்டேட்ஸ்மேன் மாதிரியான தரவுகளை வச்சு எந்த பக்கமும் சாயாம இந்த அரசியல் த்ரில்லரை நாம இப்போ அலச போறோம். சரி, இந்த கதையோட மையமே ஒரு கேள்விதான். இந்த 2026 தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1977ல நடந்த தேர்தலோட ஒரு ரீமேக்கா இருக்க போகுதா? இப்ப ஸ்கிரீன்ல பாருங்களேன். 1977ல எம்ஜிஆர், 2026ல விஜய். பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டு அரசியல் களம் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு கழிச்சு அதோட ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் படத்தையே ரீமேக் பண்ண பாக்குதுன்னு ஒரு ஃபீல் வருது. அன்னைக்கு எம்ஜிஆர் செஞ்ச அந்த மேஜிக்கை இன்னைக்கு விஜயால செய்ய முடியுமா? அதுதான் இப்போ இருக்க பெரிய கேள்வி. யோசிச்சு பாருங்க. 1977ல எம்ஜிஆருக்கு டைம் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஒரு பக்கம் பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு அரசியல் வெற்றிடம், இன்னொரு பக்கம் எமர்ஜென்சி காரணமா திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதால மக்கள் மத்தியில இருந்த கோவம். இது எல்லாத்தையும் எம்ஜிஆர் ரொம்ப ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிட்டார். அவரோட சினிமா இமேஜை வச்சு நான் தான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேங்கிற ஒரு மீட்பர் பிம்பத்தை கச்சிதமா உருவாக்குனாரு. ரிசல்ட் என்னாச்சு? பட்டைய கலப்பி 144 சீட் ஜெயிச்சு நேரா முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாரு. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த காலத்து பிளாக் பஸ்டர் ஃபார்முலா இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி காலத்துல ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான திராவிட சித்தாந்தம் ஒரு பேக் போனா இருந்துச்சு. ஆனா விஜய் அவரோட மெயின் அஜெண்டாவே ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பர் ஹிட் சிங்கிள் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு முழு படத்தையும் ஹிட் ஆக்கிட முடியுமா? சரி, இந்த எம்ஜிஆர் விஜய் கம்பேரிசனை கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட்ல வைப்போம். ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு அரசியல் ஆட்டமே டோட்டலா மாறிடுச்சு. வெறும் இமேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாங்கிற காலம் மலையேறி போச்சு. வரலாறு நமக்கு கத்து கொடுத்த பாடம் இதுதான். சும்மா ஒரு லிஸ்ட் போட்டு பாப்போமே. சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாரும் ஜெயிச்சாங்களா? இல்லையே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவரால ஜெயிக்க முடியல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரோட அரசியல் என்ட்ரியே நடக்கல. உலகநாயகன் கமலஹாசன், அவரால பெரிய இம்பாக்ட் உருவாக்க முடியல. இதுல கேப்டன் விஜயகாந்த் ஒரு முக்கியமான விதிவிலக்கு. அவரால எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வர முடிஞ்சது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்டார் பவர் மட்டும் இருந்தா போதும், ஜெயிக்கிறதுக்கு டிக்கெட் கிடைச்சிரும் நினைக்கிறது தப்பு. நிச்சயமா அந்த ஆளுமைய அரசியல், அதாவது பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ்னு சொல்வாங்களே, அந்த சகாப்தம் முடிஞ்சிருச்சு. ஐஎஸ்எஸ் அறிக்கையும் அதுதான் அழுத்தமா சொல்லுது. அதாவது கலைஞர் ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி ஒரே ஒரு தலைவரோட முகத்தை பார்த்து ஓட்டு போடுற காலம் எல்லாம் இப்போ இல்ல. மக்கள் இப்போ ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க கேட்கறது சிம்பிள் கேள்விதான். எங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? அதுக்கு பதில் சொன்னதா ஓட்டு. அப்போ சரி, பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ கேம் சேஞ்சர்னா களத்துல இருக்கிற பெரிய கட்சிகள் என்ன மாதிரி வியூகங்களோட வராங்க? அவங்களோட கேம் பிளான் என்ன? வாங்க ஒவ்வொன்னா டீகோட் பண்ணுவோம். முதல்ல ரூலிங் பார்ட்டியான டிஎம்கேவை எடுத்துக்கலாம். அவங்களோட கேம் பிளான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில தங்களோட திராவிட மாடல் ஆட்சியோட ரிப்போர்ட் கார்டை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அதுல முக்கியமா அவங்க ஹைலைட் பண்றது எக்கானமி. உதாரணத்துக்கு 2021ல இருந்து 24 வரைக்கும் உற்பத்தி துறையோட வளர்ச்சி மட்டுமே 9.38%. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை பாத்தீங்கன்னா அது 11.2%. இந்த மாதிரி நம்பர்ஸும் கூடவே மகளிர் உரிமை தொகை மாதிரியான நலத்திட்டங்களும் தங்களை காப்பாத்தும்னு அவங்க நம்புறாங்க. ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குல்ல, ஊழல் குற்றச்சாட்டுகள், அப்புறம் 10 வருஷம் ஆட்சி செஞ்சா வர ஆன்டி இன்கம்பன்சி, இந்த மாதிரி சவால்களையும் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்ப தேசிய கட்சிகளோட ஸ்மார்ட் மூவ்ஸ் பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல அதிமுக கூட்டணி 2024 எலெக்ஷன்ல ஒரு சீட் கூட ஜெயிக்கல. ஆனா பாஜக எப்படி 27 சீட் வாங்குனாங்கன்னு யோசிச்சீங்களா? அதுக்கு காரணம் அவங்க வச்சிருந்த 11.2% ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு தான் அவங்களோட பேரம் பேசுற பவர். இப்ப திமுக கூட்டணிக்கு வந்தா அங்க காங்கிரஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சதா சொல்றாங்க. நீங்க கேக்குற சீட் தரலனா நாங்க விஜயோட தவக்கு கூட கூட்டணிக்கு போயிடுவோம் ஒரு பிரஷர் கொடுத்து 28 சீட் வாங்குனதா ஒரு பேச்சு இருக்கு. பாத்தீங்களா? இதுதான் அலையன்ஸ் பாலிடிக்ஸ். இந்த பெரிய கட்சிகளோட கணக்கு வழக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த மொத்த ஆட்டத்தையுமே தலைகீழா மாத்தக்கூடிய 2 வைல்ட் கார்டு என்ட்ரிகள் இருக்கு. அவங்க யாருன்னு இப்ப பார்க்கலாம். வேற யாரும் இல்ல, சீமானோட நாம் தமிழர் கட்சியும் இப்போ புதுசா களமிறங்கி இருக்கிற விஜயோட தமிழக வெற்றி கழகமும் தான். இது எப்படின்னா, நம்ம போன்ல ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து மொத்த சிஸ்டத்தையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தமிழ்நாடோட இந்த பாரம்பரிய அரசியல் கட்டமைப்பை இவங்க 2 பேரும் சேலஞ்ச் பண்றாங்க. இதுல பாருங்க, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தங்களோட ஸ்ட்ரென்த் காட்டிட்டாங்க. 2021 எலெக்ஷன்லயே அவங்களுக்கு 6.89% ஓட் இருக்கு. ஆனா விஜயோட தவக அதுதான் இப்போதைய $1 மில்லியன் கொஸ்டின். அவரோட இமேஜ் திமுக அதிமுகன்னு 2 பெரிய கட்சிகளோட ஓட்டு வங்கியையும் பிரிக்கோன்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் இந்த தேர்தலோட மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. அப்போ இவ்ளோ விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது 2026ல ரிசல்ட் எப்படி இருக்கும்? இங்கதான் கதை கிளைமாக்ஸை நோக்கி ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது. ஏன்னா டேட்டா கூட நமக்கு ஒரு தெளிவான பதில சொல்ல மாட்டேங்குது. இப்ப பாருங்களேன், சில கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா திமுக கூட்டணி 150 சீட்டுக்கு மேல ஈஸியா ஜெயிக்கும்னு சொல்லுது. ஆனா அதே சமயம் வேற சில கணிப்புகள் இல்ல அதிமுக கூட்டணி 130 சீட்டுக்கு மேல ஜெயிக்கும்னு சொல்லுது. இதுக்கு நடுவுல விஜயோட கட்சி 10 சீட்ல இருந்து 23 சீட் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு சொல்லுது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு சொல்ற ஒரே விஷயம், ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மைதான். அதனால நாம இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த புதுசா வந்த 2 கட்சிகளும் ஓட்டுகளை கணிசமா பிரிச்சுட்டாங்கன்னா பல வருஷங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை உருவாகலாம். ஆக மொத்தம் 1977ல ஒரு சினிமா ஸ்டார் ஆரம்பிச்சு வச்ச அரசியல் கதை இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ், டேட்டா, புது கட்சிகள்னு ரொம்பவே ஒரு சிக்கலான ஸ்கிரிப்டா மாறி இருக்கு. ஆனா போறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு டெக்னாலஜி வளர்ந்துட்டு வர இந்த நேரத்துல ஒரு ஸ்டாரோட இமேஜை மட்டுமே வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிற கடைசி தேர்தலா இந்த 2026 தேர்தல் இருக்குமா? தமிழ்நாட்டோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போறது யாரு? வெள்ளித்திரை நட்சத்திரங்களா இல்ல டிஜிட்டல் ஆல்காரிதங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?